ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இன்றைய வீடியோல நாம பார்க்க போறது த 50 எபிசோடோட நம்பர் 8 உடைய ரிவ்யூ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாவும், பூஸ்ட்டாவும் இருக்கும். தேங்க் யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். த 50ல வழக்கமா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 கேம் நடக்குங்க. அது வந்து என்னன்னா, ஒண்ணு த லயன்ஸ் டேர், இன்னொன்னு அரீனால நடக்கிற கிரேசி கேம். ஸோ, த லயன் வந்து என்ன பண்றாருன்னா, இன்றைய அரீனா கேம் விளையாடுறதுக்காக கண்டஸ்டன்ட்ஸ்ட்ட சொல்றாரு, "எனக்கு 20 பேர் வேணும். உங்கள்ல இருந்து ஒரு 20 பேர நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுல 2 டீம் அமைக்க போறோம் 10, 10ஆ. டீம் அமைச்சுட்டு வாங்க. நான் உங்க எல்லாரையும் அரீனால மீட் பண்றேன்." அப்படி சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. வழக்கம் போல ரொம்ப டிஸ்கஷன்ஸ், ஆர்கியூமென்ட்ஸ் இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு வழியா அரேனா கிரவுண்டுக்கு வராங்க. கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வரணும், நீ வரணும்னு ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அங்க இருந்த செட்டப்ப பார்த்துட்டு எல்லாருமே பேக் அவுட் ஆயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா கேர்ல்ஸ். ஏன்னா, அங்க வைக்கப்பட்ட செட்டப் அப்படிங்க. அதுலயும் குறிப்பா நிக்கி இருக்காங்களே, "ஐய்யய்யோ! வேண்டவே வேண்டாம்" அப்படின்ட்டாங்க. அப்புறமா இந்த வாய்ப்ப பாய்ஸ் பயன்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, "ஓகே நாங்க வந்து 20 பேருமே பாய்ஸே விளையாடுறோம்" அப்படி சொல்ட்டாங்க. திடீர்னு கேர்ல்ஸ்ல கொஞ்சம் பேர், "ஏன் அது நாங்க ஏன் விளையாடக்கூடாது? நாங்களும் விளையாடுவோம். எங்களுக்கும் பண்ண முடியும்" அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் வராங்கனாக்கா, நேஹல் வராங்க. அப்புறம் சப்னா சௌத்ரி அவர்கள். அவங்க ஏற்கனவே நிக்கிற பாய்ஸ ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. "எங்களுக்கு வரணும். உங்கள 2, 3 பேர் வெளிய வாங்க" அப்படி சொல்றாங்க. அதுல ரஜத்த கொஞ்சம் பேர் டார்கெட் பண்றாங்க. அப்புறம் மத்த பாய்ஸ்ட்டயும் சொல்றாங்க, "எங்களுக்கு விட்டு குடுங்கன்னு." நேஹல் வந்து எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க. சித்தார்த் வந்து அவங்களுக்காண்டி விட்டு குடுத்தாங்க. ஆனா, அவங்க அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் யார்ட்டயோ பேசுறதுக்கு. அதுக்குள்ள அந்த இடத்துல வேற யாரோ வந்து நின்னுட்டாங்க. ஸோ, இப்ப என்ன ஆகுதுனாக்கா, நேஹல் சொல்றாங்க, "நான் வரேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இடம் இல்லன்னு." சித்தார்த் சொல்றாங்க, "உனக்காண்டி தான் நான் குடுத்தேன். நீ எங்க போயிட்ட? இப்போ வந்து கேட்குற?" அப்படி சொல்றாரு. ஸோ, இதுக்கு இடையில பிரின்ஸுக்கும், சித்தார்த்துக்கும் ஒரு மாரி அடிதடி ஆரம்பிச்சுருதுங்க. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சுட்டு, அ அப்படி செஸ்ட்லலாம் இடிப்பாங்களே எல்லாம் பண்ணிட்டு. ஸோ, இத யுவிகா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள க்ளோஸ் அப்ல காட்டிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி காட்டுறாங்க அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, பிரின்ஸும், யுவிகாவும் கப்பிள்ஸுங்க. அதாவது அவங்க மேரிட் கப்பிள்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க இந்த ஷோக்கு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துருவோமா அவங்கள பத்தி? 2015, 16ல நடந்த பிக் பாஸ் 9ல தாங்க பிரின்ஸ் மற்றும் யுவிகா ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சாங்க. ஒரு நார்மல் கண்டஸ்டன்ட் மாரி தான் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் நருலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க மத்த கண்டஸ்டன்ட்ஸ்ட்ட தான் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆ இவங்க அதிகமா பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த பராட்டா இருக்கு இல்லையா? ரொட்டி மாரி இருக்கும். ஸோ அதுல ஒரு ஹார்ட் மாரி பண்ணி திடீர்னு அவங்கட்ட குடுத்துட்டாரு. இத பார்த்துட்டு எல்லாரும் ஓஹோ! அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதில நம்ம யுவிகாவும் வந்து ரொம்ப ஷையா வாங்கிட்டாங்க. ஸோ இது நடந்தது. பட் நெறைய பேர் என்ன நெனச்சாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அந்த மாரி நெனச்சாங்க. சும்மா வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணக்காண்டி இப்படி பண்றாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள்ல யுவிகா வந்து அவுட் ஆயி வெளிய போயிட்டாங்க. வெளிய போகும்போது பிரின்ஸோட ஃபேஸ்ல வந்து ஒரு நர்வஸ்னஸ் தெரிஞ்சுச்சு. அவர் பக்கத்தில வந்து பேசாம தள்ளியே நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ வெளிய வந்து கூட யுவிகா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அத பத்தி பேசியிருப்பாங்க. அ பிரின்ஸ் வந்து ரொம்ப நர்வஸா நின்னத நான் பார்த்தேன். பக்கத்தில வந்து பேசாட்டியுமே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் பேப்பர்ல எல்லாமே சோஷியல் மீடியால என்ன பண்ணாங்கனாக்கா, இது வந்து இவங்க 2 பேரும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா மக்களே நிஜமாவே இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. 2018ல 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் கப்புலா இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 2024ல தான் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பொறந்திருக்குங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கப்புள். பிரின்ஸ் நருலா பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே 2015ல 2 ரியாலிட்டி ஷோ வின் பண்ணிட்டு வந்தாருங்க. ஒண்ணு வந்து எம்டிவி உடைய ரோடீஸ், இன்னொன்னு எம்டிவியோட ஸ்பிரிச்சுவலா. அது முடிச்சுட்டு தான் பிபிக்கு வந்தாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. அவரு பார்ட்டிசிபேட் பண்ண இந்த எல்லா ஷோவுமே ரோடீஸ், ஸ்பிரிச்சுவலா, பிபி 9ஓட வின்னர் வந்து பிரின்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் யுவிகாவும், பிரின்ஸும் நச்சு பலியே அப்படின்னு ஒரு டான்ஸ் ஷோ. அதாவது நம்மளுடைய ஜோடி நம்பர் 1 இருக்கு இல்லையா? அந்த மாரி டான்ஸ் ஷோல அவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதிலயே அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க ஃப்ளாஷ்பேக். இதனால தான் யுவிகா வந்து பிரின்ஸ மொறச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த ஷோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமா வந்து ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. தனித்தனியா தான் இருப்பாங்க. கேர்ல்ஸ் சைட்ல யுவிகாவும், பாய்ஸ் சைட்ல பிரின்ஸும் இருப்பாங்க. ஆனா, ஒரு சில டாஸ்க் பண்ணும்போது மட்டும் அவங்க ஒண்ணா பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கப்புலா காட்டிக்க விரும்பாததுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஃபேவர் பண்றாங்கன்னு எந்த ஒரு அலிகேஷனும் வந்துறக்கூடாது. அது ஒரு காரணமா இருக்கலாம். மத்தபடி பிரின்ஸ் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஷோவுமே வின் பண்ணுவாரு. இதுலயும் அவர் தான் வின் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான்
நெறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ரசிகருடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்டின்ட்டு. மொத்தத்தில இவங்க 2 பேரும் ஒரு பவர் கப்புள் அப்டின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ, த லயன் மேலருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு கேர்ல்ஸ்க்கும், பாய்ஸ்க்கும் இடையில சண்டை நடந்துட்டுருக்கு. கேர்ல்ஸ் சொன்னாங்க, பாய்ஸே போட்டும். ஏன்னா அந்த அ சக்கின்னு சொல்லுவாங்க. கைட்டே கோதுமை மாவு அரைப்பாங்க. அந்த கல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கோதுமை வந்து பக்கத்தில வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்ததும் தான் கேர்ல்ஸ் வந்து நாங்க விளையாடலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அது வந்து கை ரொம்ப யூஸ் ஆகும் அப்டின்ட்டு. இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, லயன் என்ன சொல்றாருன்னா, இதில வந்து 2 டீம்லேருந்து ஒருத்தர் வாங்க. அந்த கல்ல திருக்கல் அத யூஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு, அந்த கல்லுல அரைக்கப்பட்ட அந்த மாவ மத்த 9 கண்டஸ்டன்ட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடத்தி கொண்டு போய் அங்க ஒரு பவுல் வைக்கப்பட்டிருக்கும். அங்க கடைசியா கொண்டு போய் சேர்க்கணும். கையிட்டு கொண்டு போக்கூடாதுங்க. ஸோ, அத அட்டையில தான் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி குடுத்து, ஃபைனலி கொண்டு போய் அங்க தட்டணும் அப்டி சொல்றாரு. ஸோ, இந்த மாரி கேம் வந்து நெறைய ஷோல பார்த்துருக்கோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, பாய்ஸ்க்கும், கேர்ல்ஸ்க்கும் இடையில சண்டை நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பிரின்ஸுக்கும், சித்தார்த்துக்கும் இடையில அங்க ஃபிசிக்கலாவே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ, என்ன ஆயிட்டுனாக்கா, லயன் அப்செட் ஆயி இந்த கேமையே வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. அவங்க டீம் உள்ள வந்து அங்க வைக்கப்பட்டிருந்த அந்த செட்டப் ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ, அந்த டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணப்படுது. எல்லாரும் மாளிகைக்குள்ள போங்க அப்டி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்ததா 2ண்ட் கேம் வந்து லயன்ஸ் டேர். அதுக்கு வந்து லயன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள வாங்க. அந்த பர்சன் கேம வின் பண்ணிட்டாங்கன்னா, 2,00,000 நான் அந்த மணி பாட்ல ஆட் பண்ணுவேன். தோந்துட்டாங்கன்னா, மணி பாட்லருந்து 2,00,000 நான் ரிமூவ் பண்ணிருவேன்னு சொல்லிடுறாரு. இப்ப மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரே சண்டை. ஃபர்ஸ்ட்டு விக்ராந்த் அவர்கள அனுப்பலாம் அப்டின்ட்டு இருந்திருப்பாங்க. பட் திடீர்னு என்ன ஆயிட்டுன்னா, இல்ல எனக்கும் போணும், எனக்கும் போணும்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அ யாருக்கெல்லாம் போணுமோ அவங்க இந்த லைன்ல வந்து நில்லுங்க, அந்த படியில வந்து நில்லுங்க. நாங்க மத்தவங்க ஓட் போடுறோம் அப்டி சொல்லுவாங்க. ஸோ, அதுலயும் ஒரு சர்ச்சை அங்க ஆரம்பிச்சுரும். அ மொத்தத்தில என்ன பண்றாங்கன்னா, நம்ம சாகத் என்ன சொல்றாங்கன்னா, ஃபெய்ஸூட்ட போயி, நம்ம விக்ராந்த் அவர்கள் போட்டும். அவர் பாவம் எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டுக்கு. அவர் போட்டும் அப்டி சொல்றாங்க. சாகத் போய் ரஜத்ட்டயும் சொல்றாங்க, விக்ராந்த் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும்னு. ஏன்னா, ரஜத்தும் நானும் போவேன்னு நிக்காரு. ஒரு வழியா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, விக்ராந்தே அனுப்பலாம் அப்டி சொல்லிட்டு. ஸோ, அவரு உள்ள போறாரு. டாஸ்க் என்னன்னா, அங்க கொஞ்சம் பலூன்ஸ் ஊதி வைக்கப்பட்டிருக்குங்க. இவரு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த டாஸ்க்க தன்னோட வாயிலருந்து காத்த ஊதி ஊதியே அந்த பலூன வந்து கீழ விழாம பார்க்கணும். வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கயிட்டு தட்டி தட்டி கீழ விழாம பார்ப்போம் இல்லையா? இவரு என்ன சொல்றாருன்னா, வாயிட்டு ஊதி ஊதி அத தரைக்கு டச் பண்ண விடாம பண்ணணும் அப்டி சொல்றாருங்க. அது எவ்வளோ நேரம்னா, 5 நிமிஷங்க. என்னங்க 5 நிமிஷமா அப்டி பார்க்குறீங்களா? ஆமாங்க 5 நிமிஷம். கயிட்டு தட்டி தட்டி அத கீழ விழாம 5 நிமிஷம் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதில வாயில காத்த ஊதி ஊதி பண்றதுனா எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த நேரத்தில நம்ம மோனலிசா ரொம்ப டென்ஷன் ஆயிறாங்க. உங்களுக்கு தெரியும் மோனலிசா வந்து விக்ராந்த் அவர்களோட ஒய்ஃப். ஸோ இவங்க 2த்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வந்துருவோமா? வாங்க. இவங்க கல்யாணம் ஆன ஸ்டோரிய பார்க்கணும்னா, மறுபடியும் பிக் பாஸ் தாங்க போகணும். ஆமாங்க, ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 10ல தாங்க நம்ம மோனலிஷா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த டைம்ல தீம் என்னன்னாக்கா, காமனர் வெர்சஸ் செலிபிரிட்டீஸ். மோனலிசா அவர்கள் செலிபிரிட்டில வருவாங்க. அப்போ விக்ராந்த் என்ன காமனர்ல வந்தாரான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. ஓ! அப்ப செலிபிரிட்டில வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்லங்க. அந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட்டே இல்லங்க. அப்புறம் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு கேட்குறீங்களா? மோனா உள்ள வந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம மோனாலிசா உள்ள வந்ததுக்கப்புறம், அங்க வந்து அவங்களும் காமனர் மனு, அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பாண்டிங் ஆச்சுங்க. ஸோ, எல்லாரும் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் இடையில ஏதோ போயிட்டுருக்குன்ட்டு. ஆனா, மோனா ஃபர்ஸ்ட்டே சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு. அதாவது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. பட் அவரு வந்து அத கொஞ்சம் வெளாட்டாவே எடுத்துக்குவாரு. ஆனா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளு விக்ராந்த் திடீர்னு வீட்டுக்குள்ள வராருங்க. வந்து அங்க ப்ரொப்போஸ் பண்றாரு. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. உடனே பிக் பாஸ் டீம் வந்து பிக் பாஸ்க்கு உள்ளேயே மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. கல்யாண வீடு மாரி பிக் பாஸ் வீடு மாறுது. மெஹந்தி, சங்கீத் எல்லாம் வச்சு, மொத்த கண்டஸ்டன்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர் மாரி இருந்து, விக்ராந்த் வந்து வரும்போதே அவங்க வீட்டு ஆட்களையும், மோனாவுடைய பேரண்ட்ஸையும் கூட்டு வந்திருப்பாரு. ஸோ, அந்த 2 ஃபேமிலியும் இருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் இருப்பாங்க. இவங்களுடைய தலைமையிலே அவங்களோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சுங்க. இதையும் வந்து எல்லாருமே பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் சொன்னாங்க. ஆனா பாருங்க, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் 50ல வந்திருக்காங்க. ஒரு ஹேப்பியான கப்புலா அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ, பிக் பாஸ் ஹவுஸ்ல
இருந்து ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு வந்து, இவ்வளோ வருஷமா அவங்க ஒரு ஹேப்பி மேரிட் லைஃப்ல இருக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு நம்ம ஃப்ளாஷ்பேக். சரி வாங்க, இப்போ மோனா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்காங்க? ஏன்னா அவங்களே சொல்றாங்க. விக்ராந்த் வந்து எங்க போனாலும் மோனலிஷாவோட ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்லுவாங்களாம் எல்லாருமே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பா இவரு இன்னைக்கு வின் பண்ணணும்" அப்படின்ட்டு. எல்லாருமே ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுறாங்க பார்த்துட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ். ஏன்னா 5 நிமிஷம் அந்த பலூன வாயிட்டு ஊதி நிப்பாட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ எல்லாருமே டென்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ விக்ராந்த் மேல பார்த்தீங்கன்னாக்கா 3 ப்ரெஷர்ங்க. 1 முறையா மொத்த வீடும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்து இவர நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்பிக்கைய காப்பாத்தணும். இன்னொன்னு வெளிய இருக்கிற அவருடைய ரசிகர்கள். ஓகே, இந்த 2 கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஒருவேள அவர் ஜெயிக்கலன்னா, சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்டின்ட்டு சொல்லிட்டு விட்டுறலாங்க. ஆனா 3 பிரஷர் தான் இருக்கிறதுல பெரிய பிரஷர். அது என்னன்னா, அவர் இந்த கேம்ல தோத்தாருன்னா, ₹2,00,000 வந்து மணி பாட்லருந்து மைனஸ் ஆயிருங்க. அந்த மணி பாட்ல இருக்கிற அந்த மணி வந்து, அந்த பணம் வந்து எல்லா நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஜெயிச்சு அதுலருந்து வந்த பணம். ஸோ இவரு ஒருத்தரால 2,00,000 போயிட்டுனாக்கா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த 3 பிரஷரோட அவரு ஆட ஆரம்பிக்கிறாருங்க. எல்லா கேமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் தேவை அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. புத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரு அத சூப்பரா யூஸ் பண்றாரு. அவரு என்ன பண்றாருன்னா, அந்த பால கொண்டு போய் அந்த ரூமோடைய கார்னர்ல கொண்டு போய் வச்சுறாருங்க. மேல பிடிச்சுட்டு, கேம் ஸ்டார்ட் ஆனதும் ஊத ஆரம்பிக்காரு. அந்த பால் வந்து லெஃப்ட் சைட்ல, ரைட் சைடு போகாம, அந்த சென்டர்லயே மேலயும் கீழயும் போயிட்டு வர மாரி பார்த்துக்கிறாருங்க. அது வந்து அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டர்ஜி இந்த கேம்ல. இங்க மினிட்ஸ் போய்க்கிட்டே இருக்கு. செகண்ட்ஸ் போய்க்கிட்டே இருக்கு. ஹால்ல இருக்க அவ்ளோ கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் திக்கு திக்குன்னு இருக்குங்க. 5 நிமிஷம் ஒரு மனுஷன் எப்படிங்க ஊத முடியும்? ஆனாலும் அவரு பண்ணி காட்டியிருந்தாருங்க. அவரு அந்த கேம வின் பண்ணிடுறாரு. ஸோ மோனாலிசாக்கு மற்றும் மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்காண்டி கிளாப் பண்றாங்க. மேல போயி அவர் ரூம்லேருந்து வெளிய வந்ததுமே அவர தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுடுறாங்க. விக்ராந்தும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. மோனலிசா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அவரு விக்ராந்த் அப்படின்னு ஒரு பேர் வரணும். மோனலிசாவோட ஹஸ்பண்ட்ன்னு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்களும் பயங்கர ஹாப்பி. ஹவுஸ்மேட்ஸ் ஹாப்பி. விக்ராந்த் ஹாப்பி. ரொம்ப சூப்பரா முடிஞ்சுச்சுங்க அந்த கேம். ஸோ இன்றைய நாளுடைய பெஸ்ட் மொமெண்ட் வந்து அதுதாங்க. ஸோ இதோட நம்ம ரிவ்யூ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோவுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.